வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் வெரைட்டி தாங்க செய்ய போகிறோம். சில்லி பரோட்டாவை பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்கங்க. அந்த ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தாங்க ஒன்று செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாவை நம்ம ஊற வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லைங்க. டைரெக்டாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த சப்பாத்தி மாவில் ஒரு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா சுருட்டிக்கலாம். பாருங்க, நல்லா சுருட்டி எடுத்துட்டேன். இப்போ இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சி இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ 2 பக்கம் இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் மீதி உள்ள மாவெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் எந்த அளவுக்கு க்ரஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதே போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அந்த மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரைட் ஐட்டம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக செய்கிற டிஃபன் வெரைட்டி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான டிஃபன் வெரைட்டி அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.